கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் என்னுடைய அதிகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்கலாம். அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷாலோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மூல பாஷையின் அர்த்தங்களை நாம் தியானிக்கலாம். யெகோவா ஷாலோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருப்பதாக ஒரு ஸ்டடி பைபிள்ல நான் படிச்சேன். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். யெகோவா ஷாலோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல் அர்த்தமானது ஹோல்னஸ் அல்லது கம்ப்ளீட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதற்கு அவங்க கொடுக்கிற வசனம் ஏசாயா 48:18, உன் சமாதானம் நதியை போல இருக்கும். யெகோவா ஷாலோம்னாலே சமாதானம் தான் அர்த்தம். ஏசாயா 48:18 பாத்தீங்கன்னா உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கு. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு முழுமையான விடுதலை தருகிறார் என்று சொல்லப்படும். சங்கீதம் 34:6-7 இந்த ஏழை கர்த்தரை கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அப்படின்னா முழுமையான அனைத்து பிரச்சனையில இருந்தும் ஒரு முழுமையான விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்றார். அதே போல யோவான் 8:36 நம்ம பார்க்கும்போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, அதாவது முழுமையான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு விடுதலை. சோ யாவே ஷாலோம் அப்படின்னா ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ், முழுமையான ஒரு விடுதலை என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இரண்டாவது, அதே யெகோவா ஷாலோம் வார்த்தைக்கு வெல் பீயிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சுக வாழ்வு. ஆண்டவர் நமக்கு சுக வாழ்வை தருகிறார். ஏசாயா 58:8 வசனத்திலே உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3வது புஸ்தகத்திலே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 24-25 சாலமோன் ராஜாவுடைய காலத்துல ஜனங்கள் அவனவன் திராட்சை செடி நிலையிலே அவர்கள் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சாலமோன் ராஜாவுடைய காலம் ஒரு அமைதியான காலம். அவர்கள் சுகமாய் இருந்தார்கள். அதே போல 2 ராஜாக்கள் 4:13 சுனேமியாள்ங்கிற அந்த ஸ்திரீ கூட சொல்லுவா, நான் தேசத்தின் நடுவிலே சுகமாய் இருக்கிறேன். யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லும்போது, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அது அந்த நாமம் நமக்கு ஒரு சுகவாழ்வு தருகிற ஒரு நாமமாக, அர்த்தமாக காணப்படுகிறது. சுகவாழ்வு, கர்த்தர் நமக்கு சுகவாழ்வு தருகிறார் என்று அந்த யெகோவா ஷாலோம்ங்கிற வார்த்தையின் அர்த்தம் சொல்லுகிறது. மூன்றாவது, யெகோவா ஷாலோம் அப்படின்னா ஃபேவர் அப்படி அர்த்தம், தேவ தயவு அப்படின்னு அர்த்தம். நம்ம வாசித்த வேத பகுதியில கிதியோன் பயப்படுவார். நம்ம கர்த்தர் கண்டோம் நம்ம செத்து போயிடுவோம் அப்படி சொல்லுவார். அவர் பலிபீடத்துல கட்டும்போது அதை ஆண்டவர் டைரக்டா அதை அங்கீகரிக்கிறப்போ அப்படி சொல்லுவார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாதே, சாவதில்லை.
அதோட அர்த்தம் என்னன்னா, என் கண்கள்ல உனக்கு தயவு கிடைச்சிருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. சோ யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தேவ தயவை காண்பிக்கிறது. யோபு 10:12 யோபு சொல்வார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர் அப்படின்னு சொல்வார். ஜீவனை தந்தது அல்லாமல் தயவு பாராட்டினீர். தேவனுடைய தயவு, அவருடைய தயவு தான் நம்ம சுகமா இருக்க காரணம். அவருடைய தயவு, அந்த காரணியம் நம்மை பெரியவனாக்குகிறது. அவருடைய தயவு சங்கீதத்துல பார்க்கிறோம், அவருடைய தயவு நீண்ட வாழ்வு, நீடிய வாழ்வு. உங்க கோபம் ஒரு நிமிஷம், ஆனா தேவனுடைய தயவு அது நமக்கு ஒரு நீடிய வாழ்வு. கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிடைத்திருக்கிற தயவு தான் யெகோவா ஷாலோம் என்று அர்த்தம் என்று அதுல சொல்லப்பட்டது. நான்காவதாக ஷாலோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பெர்ஃபெக்ட் அல்லது ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நீங்க ஏசாயா 26:3 பார்த்தீங்கன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை நீங்க பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர் என்று ஒரு வசனம் சொல்லு. அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னா பூரணமான, நிறைவான என்று அர்த்தம் வருகிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தந்தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஃபுல்னஸ், பெர்ஃபெக்ட், நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக என்று ஆசீர்வதிப்பார். இப்போ யெகோவா ஷாலோம் அப்படின்னா ஒரு நிறைவான, ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். அதுதான் அந்த யெகோவா ஷாலோம் அப்படின்னா ஒரு ஃபுல்னஸ் அல்ல ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அதனுடைய அர்த்தங்கள். பிரியமானவர்களே, யெகோவா ஷாலோம் அப்படிங்கிறதுக்கு ஹோல்னஸ், வெல்பீயிங், ஃபேவர், பெர்ஃபெக்ட் ஆர் ஃபுல்னஸ் என்று இதுவரைக்கும் நான் சொன்னேன். இன்னும் ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. யெகோவா ஷாலோம் அப்படின்னா சவுண்ட்னஸ் அல்லது நோ கன்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குழப்பம் இல்லாமை, தெளிவு அப்படின்னு சொல்லப்படுது. குழப்பம் இல்லாமை, தெளிவு. பிலிப்பியர் 4 6:7 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஒரு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தன்மை, கவலையற்ற ஒரு தன்மை இந்த யாவே ஷாலோம்ங்கிற வார்த்தை நமக்கு விளக்குகிறது. உதாரணமா நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6 கடைசி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பார், தெளிவுபடுத்துவார் அவருடைய அழைப்பை.
இவர் கேட்பார், நீங்க என்ன அனுப்புனது நீங்க என்னோடு கூட இருப்பதற்கு அடையாளமாக நான் இந்த தோல் சுருளை வீதியில போடுவேன். பனியானது சுற்றில் பெய்யாமல் அந்த தோல் சுருள் மாத்திரம் பெய்யும்னு சொல்லுவாரு. அதே போல சுற்றிலும் தரையெல்லாம் வெட்டாந்தரையா இருக்கும், அந்த தோல் மேல மட்டும் பனி இறங்கி இருக்கும். அந்த தோலை பிழிந்து ஒரு கிண்ணத்து நிறைய அந்த தண்ணியை ஊத்துவார்னு சொல்லப்படும். மறுநாள் கேட்பார், மறுநாள்ல ஆண்டவரே பனி சுற்றிலும் விழுந்திருக்கணும், ஆனா அந்த தோல் சுருள் காஞ்சிருக்கணும் கேட்பார். அப்படியே நடக்கும். இதுல என்ன தெரியுதுன்னா, இது மூலமா கிதியோன் என்னன்னா, கர்த்தர் தான் என்னை அழைத்தார், கர்த்தர் தான் என்னை அனுப்புகிறார் என்பதுல குழப்பம் இல்லாம அவன் தெளிவு அடைகிறான். அதுக்கு தான் அந்த சவுண்ட்னஸ், யாவே ஷாலோம் அப்படின்னா ஒரு தெளிவு, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், நோ கன்ஃபியூஷன். அடுத்ததாக ஆறாவதாக ஷாலோம் அப்படின்னா சேஃப்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சியை போல நான் எருசலேமுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பான அரணாய் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாய் இருக்கிறது. நீதிபதி 1 கடைசியில சொல்லப்பட்ட, எனக்கு செவி கொடுக்கிறவனவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இதுதான் சேஃப்டி. சங்கீதம் 4:8 நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று தாவீது சொல்வார். நம்ம பயப்படுத்துவார் இல்லாமல், விக்கனம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், திகில் இல்லாமல் ஒரு பாதுகாப்போடு வாழத்தக்கதான ஒரு அனுபவத்தை இந்த யெகோவா ஷாலோம் என்கிற நாமம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. இறுதியாக மிகுதியான அல்லது பிராஸ்பரிட்டி என்று சொல்லப்படும். சங்கீதம் அதுக்கு அடையாளமா அவன் கொடுத்திருக்க வருஷம் 119, 165. சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படி சொல்லப்பட்டது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிகுதியான ஆசீர்வாதமாக இருக்கிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து 2 நாளாகமும் 18:5-7, 2 ராஜாக்கள் 18:5-7, 2 நாளாகமும் 32, 29, 30 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் எவ்வளவு மிகுதியான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. மிகுதியான ஒரு ஆசீர்வாதம் அது யாவே ஷாலோம்ங்கிற வார்த்தையின் அர்த்தங்களா இருக்கின்றன. மொத்தத்துக்கு பார்க்கும்போது 7 விதமான அர்த்தங்கள் இந்த யெகோவா ஷாலோம்ங்கிற பதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு முழுமையான விடுதலை, ஹோல்னஸ். 2வது சுக வாழ்வு. 3வது தேவ தயவு. 4வது ஒரு பெர்ஃபெக்ட் ஆர் ஃபுல்னஸ், நிறைவு. அதுக்கு நம்ம ரூத்தை பார்த்தோம், நிறைவான ஆசீர்வாதம். அடுத்து குழப்பம் இல்லாமை, நோ கன்ஃபியூஷன். அப்புறம் சேஃப்டி, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. அப்புறம் மிகுதியான ஆசீர்வாதம், மிகுந்த சமாதானம். தேவன் நமக்கு மிகுந்த சமாதானத்தை தருவதாக இருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தேவன் தாமே இந்த சத்தியங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவருக்கும் ஆண்டவர் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி.